அவர் இன்னும் சங்கீதம் 34 சொல்லிவிட்டாரு, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி. இப்ப சங்கீதம் 56:3 இப்ப அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு, ஒரு விசுவாசம் வந்துச்சு. எனக்கு பயம் வருகிற நாளில் நான் கர்த்தரை நம்புவேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பொருளாதாரத்தை நிமித்தம் நீங்க நெருக்கப்படுற சூழ்நிலை ஒரு பயம் உங்களுக்கு வரலாம். அப்பதான் சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்புவேன். இந்த பொருளாதார ரீதியில நான் நெருக்கப்பட மாட்டேன், இவர்கள் ஒன்றும் என்னை செய்யாது என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை நம்பும் போது நிச்சயமா கர்த்தர் உங்களுடைய பொருளாதார ரீதியில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அப்போ இந்த சங்கீதக்காரன் வாழ்க்கையில இப்ப நல்ல ஒரு விசுவாசம் வந்துச்சு. எனக்கு பயம் வந்தா வரட்டும், நான் வரும்போதெல்லாம் நான் கர்த்தரை நம்புவேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எது ரொம்ப தொல்லை கொடுத்து பயமுறுத்தி கொண்டிருக்குது? சிலருக்கு இரவுல தூக்கமே இல்லை, ஏதோ ஒரு பயம் அவங்கள